வணக்கம். வெல்கம் டு சரசம்மா சமையல். இன்னைக்கு நம்ம கோகோனட் கேண்டி செய்ய போகிறோம். கோகோனட் கேண்டி அது வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க, தேங்காய் பஃபின்னு சொல்லுவாங்க. கோகோனட் கேண்டி செய்ய போகிறோம். சுவையாக இருக்கும். தேங்காய் திருவின தேங்காய் ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். கோகோனட், சீனி ஒரு கப்பு எடுத்து வச்சுட்டேன். சுகர் 1 கப். இது என்ன கொண்டென்ஸ் மில்க் ஒரு கப்பு எடுத்து வச்சுட்டேன். ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் எடுத்து வச்சுட்டேன். ஃபுட் கலரி. அப்புறம் வந்து ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ரோஸ் ஃப்ளேவர். ஓகே. இப்போ வந்து நம்ம தேங்காவை வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு மிஷினில் பிளெண்டர் பண்ணணும். ஓகே, நான் போய் வறுத்துட்டு வரேன். We have to roast coconut and then we are going to blend it. தேங்காய் துருவில் வந்து நம்ம லேசாக வறுத்துக்கணும். அப்படியே ரொம்ப ரொம்ப வறுக்கக்கூடாது. லேசாக அந்த கலர்லாம் மாறுற வரைக்கும், அந்த வாட்டர்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஓகே, ப்ரௌனை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். We're going to roast it and then till the coconut turn, the white coconut turn to little bit brown. And then after that, we're going to blend it. Okay. ஸோ வீவர்ஸ் பாருங்க, அம்மா வந்து சரசம்மா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோகோனட்டை. ரொம்ப அந்த ஸ்மெல் வருது, கோகோனட் ஸ்மெல். வெரி நைஸ். ஓகே, ஸோ வீவர்ஸ், எங்கள் வீடியோ வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த தீபாவளி டிசர்ட் நாங்கள் நிறையா விஷயங்கள் செய்ய போகிறோம். ஸோ தீபாவளி வராதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன், தீபாவளி டிசர்ட்ஸ், நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டுங்க, சரிங்களா? தேங்காய் துருவில் வறுத்துட்டேன். இப்போ வந்து நான் பிளெண்டர் மிஷினில் அரைச்சிக்கணும். Okay, we're going to blend it now. It's already turned brown color. You can see here it turns a little bit brown. So we're going to blend it now. Okay. சீனி ஒரு கப்பு எடுத்தல, அந்த சீனி ஒரு கப்பு போட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் அரை கப் இவ்வளோண்டு தண்ணி ஊற்றினேன். ஓகே ஓகே. தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா கிண்டணும். இந்த சீனி வந்து கொஞ்சம் கரைஞ்சி நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம கிண்டணும். So we add sugar and a little bit of water and then we wait until it becomes thick, little bit thick. Okay, and after that we will mix with the coconut. அப்புறம் வந்து திக்கான பிறகு இந்த பால் கொண்டென்ஸ் மில்க் கலக்கணும். கட்டி பால் கலக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ தேங்காய். ஓகே, ஸோ இது திக்கான பிறகு அந்த கொண்டென்ஸ் மில்க் இருக்குல்ல, இது வந்து நாங்கள் போட்டுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கோகோனட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, வந்துச்சா திக்னஸ் வந்துச்சு. ஓகே ஓகே, இப்போ வந்து இந்த பாலை ஊற்றிக்கிறோம். So for the condensed milk, so now we add the condensed milk, கட்டி பால். ஓகே, தேங்காய்
coconut together with the condensed milk and sugar. ஓகே. இப்போ வந்து இந்த ட்ரேயில் வந்து நம்ம கிளாஸ் கொண்டெய்னரில் நம்ம நெய் தடவிக்கிட்டு அப்புறமா அது தேங்காயெல்லாம் ரெடியான இதில் தான் போடணும். இதில் தான் போட போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ நீங்கள் நெய் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அந்த கோகோனட் வந்து நாங்கள் ரெடி பண்ண பிறகு கோகோனட் கேண்டி இதில் தான் நாங்கள் போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது ஆறுன பிறகு தான் நம்ம வெட்ட முடியும். Okay, so you have to apply the ghee, yeah? Once again the ghee. So this is the ghee we use. Okay, so we apply the ghee in any glass container. Okay, and then after we done our coconut candy, then we will put it here. Okay, we will put it here. Okay, so இப்போ வந்து ஃபுட் கலரிங் நாங்கள் ஆட் பண்ணுறோம். ரெட் கலர், க்ரீன் கலர் கூட ஆட் பண்ணல. அவங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் போட்டுக்கலாம். எனி கலர்ஸ் தான். யூஸ்வலாக வந்து ரோஸ் ஃப்ளேவர் போட்டுறேன். ரோஸ் எசன்ஸா 1 டீஸ்பூன். ஓகே, எல்லாம் வந்து 1 டீஸ்பூனா? 1 டீஸ்பூனு. ஸோ யூஸ்வலாக வந்து கோகோனட் கேண்டி நம்ம 2 கலரில் பார்த்துருக்கோம். ரெட் கலர், இந்த மாதிரி ரெட் கலர், அப்புறம் க்ரீன் கலரில். இது வந்து பிங்க் கலர். எனக்கு லேஸான பிங்க். லைட் பிங்க் இல்லை, டார்க் பிங்க். டார்க் பிங்க். பட் யூஸ்வலி இந்த கலர் தானே இருக்கும் கோகோனட் கேண்டி. யா, இது வந்து நம்ம 10 நிமிஷம் நம்ம பிடிக்கணும். கிண்டி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம கிண்டணும். 10 நிமிஷம் பிடிக்கும் கிண்டுறதுக்கு. ஓகே, கண்டி வைக்கணும் இது. ஓகே, ஸோ கோகோனட் கேண்டி ரெடி ஆச்சு. நம்ம கண்டெய்னரில் போட்டுட்டோம். அழகா பிங்க் கோகோனட் கேண்டி பார்க்கவே சாப்பிட்டு போல இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு அப்படிதான் இருக்கும்னு நம்புகிறேன். இது ஆறின பிறகு நம்ம கியூபாக வெட்டுவோமா? இது ஆறின பிறகு நம்ம கியூபாக நம்ம வெட்டுவோம். So the coconut candy is ready now. We have to wait till it become cool down, and then after that only we can cut it. Ta-da! Okay, எங்களோட coconut candy ready. So, இப்போ tasting time. Okay. ரொம்ப ருசியா இருக்கு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப சுவையா இருக்கு. வெரி நைஸ். நானும் டேஸ்ட் பண்றேன். It's good. நல்லா சுவையா இருக்கு. நல்லா இனிப்பா. அந்த கோகோனட் டேஸ்ட் நல்லா நல்லா இருக்கு. ரொம்ப ருசியா இருக்கு. அந்த எசன்ஸ் போட்டிருக்கீங்களா, அந்த டேஸ்ட்டும் தெரியுது. நல்லா இருக்கு. ஓகே.
இந்த கோகோனட் துருவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டுங்க. அந்த சேனல் கமெண்ட் சரசம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ் பை. சூப்பரா இருக்கு. சூப்பர்.